வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19/11/2025 டிஎல்லுடைய 27வது குழுக்கள் பார்க்குறோம். டிஎல்லை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். டிஎல்லில் வந்து நமக்கு இன்றைக்கி 27வது ட்ரா போயிட்டுருக்கு. இந்த 27வது ட்ராவில் இன்றைக்கி நமக்கு நேற்று கொடுத்ததே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் இல்லையா? நம்ம 0 நம்பர், அதாவது 3ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அது சூப்பராக வந்துருந்துச்சு. அதே மாதிரி இந்த ட்ராவிலையும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிஎலை பொறுத்த வரைக்கும் போன வாரத்துலேருந்து நமக்கு ஆடப்பட்ட நம்பர்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது ஒரு நம்பர் பிடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த வகையில் வந்து இதில் வந்து நான் என்ன சொன்னேன்னா, ஒரு சில நம்பர்கள் ரிப்பீட்டட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு நம்பர் மட்டும், ஒரே ஒரு நம்பர் மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு. பட் அந்த நம்பர் என்னங்கிறத பார்ப்பேன். ஏன்னா ஒரு நம்பர்னால ஒரு நம்பர் பெரிய விஷயம் இல்லையா? அதில் வந்து நேற்று நம்ம சொன்னோம், அதில் ஒரு நம்பர் சொன்னோம், இதில் ஒரு நம்பர் சொன்னோம். மொத்தமாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 922. இது வந்து போன மாதம் 10வது மாதம் ஃபஸ்ட் அடித்தாங்க. செகண்ட் வந்து நமக்கு 424. அதே மாதிரி 452 8. அதே மாதிரி 451 613. அதே மாதிரி 067 897. சரியா? இது மாதிரி தான் வருது. இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கணக்கில் இது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இதில் வந்து எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்றைக்குன்னா 286 கொடுத்தாங்க. அதே மாதிரி 832. அதே மாதிரி டிஎல்லை பொறுத்த இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட், போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 897. அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு நம்பர் அடித்தாங்க இல்லையா, 832. அது போக டிஎல்லுடைய 27வது ட்ரா. சரிங்களா? ஆல்மோஸ்ட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நமக்கு இந்த ட்ரா இன்னும் கூட பெஸ்ட்டாக மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு சில நம்பர்கள் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வந்து நம்முடைய சேனலுடைய மாஸ்டர் கீயினுடைய 4.2 அந்த இதில் வந்து நம்ம லைவ் வர்றோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த சேனல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த லைவில் வந்துடுறேன், நீங்கள் பாருங்கள் அங்கேயும். அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்லேயும் வந்து நம்ம காலையில் என்ன மாதிரி நம்பர்கள் லாஸ்ட்டு ஃபைனலாக நமக்கு என்ன மாதிரி ரிசல்ட் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத லைவில் கொடுக்குறோம். கண்டிப்பாக லைவில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்பர்லாம் ஒன்றும் போட வேணாம். ஏன்னா நம்பர் போட்டால் நான் குழம்பிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு நம்பர் கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் என்ன நம்பர் ஃபைனலாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம். சரியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இன்றைக்கி கொடுத்தோம்ல, அதே மாதிரி நாளைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில ஃபைனலிஸ்ட்டாக நம்பர்கள் கண்டிப்பாக கொண்டு கொடுப்போம். அது கொடுத்துச்சுன்னா நீங்கள் அதுலேருந்து வச்சு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம மறக்காமல் நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டியுடைய சேனல் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னா டெய்லி நம்முடைய டோட்டலாகவே வந்து வெறும் ராசி பலன் மட்டுமே போடாமல் அதில் இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரம், அதாவது ஒரு ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய 9 நட்சத்திர பாதத்தினுடைய அந்த ஃபுல் ப்ரிடிக்ஷனும் சேர்த்து தான் நம்ம கொடுக்குறோம். மற்றவங்களும் வெறும் ராசி பலனுக்கு மட்டும்தான் எடுப்பாங்க. நம்ம ராசி பலனையும் தாண்டி ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய பாதங்களுக்கும் நம்ம தெளிவாக பதில் சொல்கிறோம், தெளிவாக வந்து நம்ம கொண்டு வரோம். ஏன்னா வெறும் ராசி பலன்னா வந்து சும்மா மேலோட்டமாக போயிடும். மேச ராசியமாக அந்த மாசினா எந்த ராசியும் அந்த ராசி மேலோட்டமாக போயிடும். ஆனால் நம்ம கொடுக்குறது அப்படி இல்லை. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் சேர்த்து தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் அது இன்னும் கூட உங்களுக்கு துல்லியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ராசி பலனை தாண்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் சேர்த்து தான் நம்ம அதை கொடுக்குறோம். சரி? ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க இல்லையா, அந்த நட்சத்திரத்துக்கு நமக்கு கரெக்டாக இப்போ நீங்கள் வந்து சந்திராஷ்டமம் வருதுன்னா நீங்கள் எல்லா ராசிக்கே அப்படியே வருமானம் அப்படியே வராது. உங்களுடைய நட்சத்திர பாதம் என்னவோ அந்த நட்சத்திர பாதத்துக்கு தான் ஸோ அந்த மாதிரி வரும். சரியா? அப்போ நம்ம டிகிரி வைஸாக எடுக்கும்போது இன்னும் கூட நம்ம துல்லியமாக கொடுக்கலாம். சரியா? அதுக்காக தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் நம்ம கணக்கு மேட்ச் ஆகணும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் வருது. அந்த பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆடுறாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா டிஎலை பொறுத்த வரைக்கும் நம்ம போன வாரமே பார்த்தோம், ஒரு சில நம்பர்கள் நமக்கு பெண்டிங் நம்பர் ஆடினாங்க. போன வாரம் டிஎல்லில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யாருமே எடுக்காத நம்பர்கள்லாம் அவங்க எடுத்து நமக்கு ஆடி இருந்தாங்க. டிஎல்லை பொறுத்த வரைக்கும் சூப்பராக மேட்ச் ஆயிருந்தது. அது மாதிரி அதாவது 8ஆம் நம்பர் ஆடினாங்க, 9ஆம் நம்பர் ஆடினாங்க, 7ஆம் நம்பர் ஆடினாங்க. இதில் வந்து நமக்கு 9ஆம் நம்பர்லாம் நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு எடுத்தாங்க. அது கொஞ்சம் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி டிஎல்லை பொறுத்த வரைக்கும் நமக்கு 9ஆம் நம்பர் பி போல்டு எடுத்து ஆடினாங்க, 8ஆம் நம்பர் எடுத்து ஆடினாங்க, 7ஆம் நம்பர், இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடினாங்க இல்லையா? அது மாதிரி நமக்கு நாளைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். சரி? அப்போ நமக்கு பெண்டிங் நம்பர் பார்த்தோம், ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் 25, பி போர்டில் 10, சி போர்டில் 27. நாளை இப்போ 3 போர்டுமே ஆக்சுவலாக பெண்டிங்கில் தான் இருக்குது. 3 போர்டுமே நமக்கு என்னென்ன மாதிரியான நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 2, 8, பி போர்டில் வந்து 2, சி போர்டில் வந்து நமக்கு 1. சரிங்களா? இது அழகாக அந்த அளவுக்கு கூட ஃபேமஸ் பெண்டிங்கில் இல்லை. அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 95, பி போர்டில் 4, சி போர்டில் 9. அடுத்து வந்து நமக்கு 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் 9, சி போர்டில் வந்து நமக்கு 5. அதே மாதிரி 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் 8, சி போர்டில் வந்து 17. அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா
13 சி போர்டில் வந்து நமக்கு மறுபடியும் 8 தான். இதுலேயும் நமக்கு ஆக்சுவலாக 2 போர்டுமே பெண்டிங்கில் தான் இருக்குது. இதில் வந்து அதிகமாக வந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பரும் அதே மாதிரி 6ஆம் நம்பர் தான் அதிகமான பெண்டிங். இப்போதைக்கு இருக்கிறதுலே அதிகபட்சமாக பெண்டிங். இதில் வந்து 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 போர்டு பெண்டிங், 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 போர்டுமே பெண்டிங்கில் தான் இருக்குது. 13, 18ங்கிற 2 போர்டுமே அதிகமாக பெண்டிங்கில் தான் இருக்குது. அதே மாதிரி 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 9, பி போர்டில் 12, சி போர்டில் 7. அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் 5, சி போர்டில் 7. அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் 2, சி போர்டில் 2 தான். சரிங்க. அடுத்து நமக்கு 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் வந்து 13, பி போர்டில் 3, சி போர்டில் 3. ஆக்சுவலாக வந்து இதுக்குள்ளேயே தான் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். நாளையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, எனக்கு தெரிஞ்சு திரும்ப ரிப்பீட்டட் நம்பர், அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு 286 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 832, 897, அதே மாதிரி டிஎலோட 27. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2ஆம் நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம். எனக்கு 7ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 2ஆம் நம்பர் கணக்கில் வந்து எடுங்க. ஏன்னா அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் 3ஆம் நம்பர் இருந்து எடுங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது. 9ஆம் நம்பர் இருந்து எடுங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பருக்கு 0க்கான வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் வருது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங். அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 2ஆம் நம்பரும் நாளைக்கு வராதுன்னா வரும். 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம். ஏன்னா அதுக்குன்னு ஒரு சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது ஏ போடி பி போடி இப்படி பார்க்கும்போது திரும்பி 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் 845, 457, அதே மாதிரி 548, 785, 458, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 875, 784, அதே மாதிரிலாம் நமக்கு 458, 784, 574, 845. இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கு வருது, மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். எனக்கு இதுலேருந்து ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு 8ஆம் நம்பரில் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இருக்கான்னு பாருங்கள் உங்கள் கணக்கில் எப்படி வருது. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 84, 45, 57, 48, அதே மாதிரி 78, 85, 48, அதே மாதிரி 84, 54, 45, 54, 54, 74, 75. சரிங்களா. இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது, மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடைய குழுக்கள், டிஎலுடைய குழுக்கள். டிஎல் நமக்கு சூப்பராக ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுவாங்க. நம்புவோம் நாளைக்கு. ஏன்னா இன்றைக்கி தான் எனக்கு இருந்ததுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு. இன்றைக்கி வந்து நம்ம என்ன கொடுத்தோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு எஸ்எஸ் கம்பெனி ரொம்ப சூப்பராகவே மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி நாளைக்கும் வாய்ப்பு இருக்குது. டிஎல் அந்த மாதிரி ரொம்ப டபுள்ஸ்லாம் வச்சு பெருசாக குழப்பட மாட்டாங்க. ஈஸியாக கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியா. இப்போ நாளைக்கு நமக்கு என்ன வரலாம் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன, ரொம்ப சிம்பிள், 832. ஒரே மாதிரி ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. இதுக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன, எனக்கு 8ஆம் நம்பர் திரும்ப வரணும்னு எதிர்பார்க்குறேன். 8க்கு 8 திரும்ப வரலாம், 3க்கு 8, 2க்கு 8 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 4ஆம் நம்பர் 8க்கு 4, 3க்கு 4, 2க்கு 4 இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா 4ஆம் நம்பர் ஆக்சுவலாக கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம். அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8க்கு 5 நடலாம். அதே மாதிரி 3க்கு 5, 2க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடலாம். 5ஆம் நம்பர் கொஞ்சம் நான் தான் சொல்கிறேன், 5ஆம் நம்பர்லாம் வர வேண்டிய நம்பர் வைக்கவே மாட்டேங்கிறாங்க. அது எப்போ வைப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா பெண்டிங்கில் இருக்குது. அதிகமாக பெண்டிங்கானு கேட்டால் கிடையாது. ஓரளவுக்கு நமக்கு பி போர்டில் மட்டும் ஒரு 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பார்ப்போம். 6ஆம் நம்பரும் 1ஆம் நம்பர் வந்து அதிகமாக வர வேண்டிய நம்பர். பட் அது ரெண்டும் நம்ம கணக்கில் வரல. எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்க்கலாம் எனக்கு வருதா இல்லையான்னு தெரியல. சரிங்க. எனக்கு வந்து ஆல் போர்டில் கிடச்சது எனக்கு தான் கிடச்சிருக்கு 7, 7, 7. சரிங்க. இதுக்குள்ளே மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். பட் பார்ப்போம் எனக்கு எப்படி வருது அப்படின்னா, இந்த 6ஆம் நம்பர் நம்ம கணக்கில் ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம கொடுக்குறது 4 நம்பரு. இது கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால இந்த நம்பர் கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்குது. அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது. இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பராக வின்னிங் கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.